கடுகு 1 ஸ்பூனு, வெந்தயம், அப்புறம் குழம்புத்தூள் 3 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும், தக்காளி 1 தக்காளி, 4 பச்சை மிளகா, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் 100 ml நல்லெண்ணெய், 50 ml தேங்காய் எண்ணெய். நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் ஊற்றி காஞ்சதும் கடுகு போட்டு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம், தட்டி வச்ச பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் மீன் குழம்புக்கு ஒரு மாதிரி இனிப்பு சுவை கிடைக்கும். ஏன்னா சின்ன வெங்காயம் காரமாக இருக்கும். பூண்டும் சின்ன வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் தக்காளி 1 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். அதை ஃபுல்லாக நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடணும். நான் கொஞ்சம் புளி தூக்கலாக போட்டிருக்கனால தக்காளி 1 தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ புளி பெரிய நெல்லிக்காய் சைஸு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் திக்கா. அதில் குழம்புத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் அளவு கொடுத்துருக்கேன் நான். இது எல்லாமே நல்லா உப்பு போட்டு கரைச்சிக்கிறணும். மீன் குழம்பு கரைச்சி ஊற்றி வச்சிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி நல்லா இருக்கும். அதில் 4 பச்சை மிளகா உடச்சி போட்டுறணும். போட்டு கரைச்சி ஊற்றி விடணும். கெட்டியாக கரைச்சிருக்கேன். தண்ணி நம்ம குழம்பு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு தூக்கி குழம்புல ஊற்றி விட்டுற வேண்டியதுதான். தண்ணி ஊற்றி கரைச்சி குழம்புல ஊற்றிடணும். இப்போ குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் மசிஞ்சு ஒன்று சொன்னாப்பில் வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, மசாலாவோட தூக்கி ஊற்றிட்டு உப்பு பார்த்துட்டு கொதிக்க விட்டுறணும். நல்லா கொஞ்ச நேரம் நல்லா தண்ணி கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு கொதிக்கணும். குழம்பு நல்லா திக்காக கொதிச்சதும் மீன் ஒன்று ஒன்றா சேர்த்துடணும். அதுக்கு முன்னாடி உப்பு பார்க்குறவங்க பார்த்துட்டு மீனை போட்டிங்கன்னா எல்லாமே இருக்கும். மீன் போட முந்தி குழம்புல மசாலா, அதாவது காரம், உப்பு, புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் மீன் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் உறிஞ்சினதுக்கப்புறம் மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கொதி வரட்டும், பார்க்கலாம். மீன் போட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியது தான்.